நீட் மறுதேர்வுக்கான வினாத்தாள்கள் ராணுவ ஹெலிகாப்டரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் நிலை வந்தன. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு வருகிற ஜூன் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் நெல்லை மாவட்டத்திற்கான வினாத்தாள்கள் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் கொண்டுவரப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் வங்கிகளில் வைக்கப்பட்டன. கடந்த மே மாதம் நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தை தொடர்ந்து மறுதேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி வினாத்தாள்களை பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. காலை நெல்லை மாநகரின் கேடிசி நகர் அரசு பல்நோக்கு மருத்துவமனை, ஹைக்ரோன் பழைய அரசு மருத்துவமனை மற்றும் பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் ராணுவ ஹெலிகாப்டர் தாழ்வாக வட்டமடித்தது. பின்னர் பாளையங்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் ஹெலிகாப்டர் தரையிறங்கியது. மத்திய தொழில் பாதுகாப்பு படை பாதுகாப்புடன் முதல்கட்டமாக 20 வினாத்தாள் பண்டல்கள் ஹெலிகாப்டரில் கொண்டுவரப்பட்டு காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டன. பின்னர் மேலும் 20 வினாத்தாள் பண்டல்களை எடுத்துவர ஹெலிகாப்டர் மீண்டும் மதுரைக்கு புறப்பட்டு சென்றது. இவ்வாறு 2 கட்டங்களாக மொத்தம் 40 வினாத்தாள் பண்டல்கள் நெல்லைக்கு கொண்டுவரப்பட்டன. ஹெலிகாப்டரில் வந்த வினாத்தாள்கள் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் பாளையங்கோட்டையில் உள்ள ஸ்டேட் வங்கிக்கு கொண்டுவரப்பட்டு தனி அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. அந்த அறைக்கு 24 மணி நேரமும் ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் நெல்லை சந்திப்பு பகுதியில் உள்ள கனரா வங்கி குடோனிலும் வினாத்தாள்களை பாதுகாப்பாக வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அங்கும் 24 மணி நேர போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளது. நீட் மறுதேர்வு முறைகேடுகள் இன்று நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளன.